வணக்கம். சினி சினி மினி மினி விக்ரம் சுகுமாரன் அருமையான இந்த இயக்குனர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். மாரடைப்பால் மதுரையில் அவருடைய உயிர் பிரிந்தது சிறிதும் எதிர்பாராமல். மத யானை கூட்டம் என்ற பேசப்படக்கூடிய மாறுபட்ட கதை கருவை கொண்ட திரைப்படத்தை இயக்கி தான் யார் என்பதை பட உலகில் பரவலாக அனைவரையும் பேச வைத்த திறமைகள் கொண்ட இயக்குனர் இவர் பாலு மகேந்திராவிடம் உதவியாளராக பணியாற்றியவர். அதற்கு பிறகு இயக்குனர் வெற்றிமாறனிடம் அசோசியேட் இயக்குனராக பணியாற்றி அவர் இயக்கிய பொல்லாதவன், ஆடுகளம் ஆகிய திரைப்படங்களில் தன்னுடைய பங்களிப்பை அருமையாக செய்தவர் இந்த விக்ரம் சுகுமாரன். மதுரை பின்னணியில் உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படங்களில் மதுரை பாஷை அப்படின்னுல, மதுரை ஸ்லாங், மதுரையினுடைய மண்வாசனை கொண்ட அந்த உரையாடல்கள் மக்களிடம் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இடம்பெறுவதற்கு மூல காரணமாக இருந்தவரே இந்த விக்ரம் சுகுமாரன் தான். அதனால்தான் அந்த திரைப்படங்களில் டைட்டில் கார்டு அப்படின்னு வரும்போது, திரைக்கதை உரையாடல் அப்படின்னு சொல்லி டைட்டில் போடும்போதே அடிஷனல் ஸ்க்ரீன் பிளே டயலாக் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சுகுமாரனுடைய பெயர் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையை வெற்றிமாறன் உண்டாக்கினார். அதே போல கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிய ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலும் இவருடைய ஆழமான முத்திரை இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அந்த திரைப்படத்திலும் இவர் உதவி இயக்குனராக பணியாற்றிய இவர் தன்னுடைய திறமையை எந்த அளவிற்கு அந்த திரைப்படத்தினுடைய உருவாக்கத்தில் ஆழமாக பதிக்க வேண்டுமோ அதை அருமையாக இவர் செய்திருக்கிறார் என்பதை படத்துறையில் பணியாற்றி அனுபவங்களை பெற்றவர்கள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். மத யானை கூட்டம் அந்த திரைப்படத்தில் கதிர், ஓவியா இணைந்து நடித்தார்கள். ஜாதி பிரச்சனையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாறுபட்ட கதை கொண்ட திரைப்படம் அது. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது யார் அந்த டைரக்டரு, இவ்வளவு ஆழமான சம்பவங்களை கொண்ட ஒரு கதை எடுத்திருக்காரு, கயிறு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு மேட்ரு, எப்படி இப்படிப்பட்ட துணிச்சலான ஒரு கதையை இந்த இளைஞர் எடுத்து அதை திரைப்படமாக இயக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு மத யானை கூட்டம் திரைக்கு வந்த பிறகு மக்களும் பேசினார்கள், பத்திரிகையாளர்களும் பேசினார்கள். பத்திரிகையாளர்கள் அருமையாக அந்த திரைப்படத்திற்கு விமர்சனம் எழுதினார்கள். அந்த திரைப்படம் வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அந்த அளவிற்கு பெயரையும் புகழையும் பெற்ற அந்த திரைப்படம் பரவாயில்லாத வெற்றியை மட்டுமே பெற்றதற்கு காரணம் அந்த திரைப்படத்தில் அலசப்பட்ட ஜாதி பிரச்சனை. மேலோட்டமாக பலரும் இந்த திரைப்படத்தை பார்த்ததால் எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த திரைப்படம் அமையாமல் போய்விட்டது. எனினும் விக்ரம் சுகுமாரனுக்கு அந்த படம் நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. அதற்கு பிறகு அவர் இயக்கிய திரைப்படம் ராவண கோட்டம். அந்த திரைப்படத்தில் நடிகர் பாக்யராஜனுடைய மகன் சாந்தனு கதாநாயகனாக நடிக்க கயல் ஆனந்தி கதாநாயகியாக நடித்தார். அந்த முதல் திரைப்படம் மாறுபட்ட திரைப்படம், வித்தியாசமான கதை கரு கொண்ட திரைப்படம் அப்படின்றது மாதிரி இருந்ததுனால இந்த ராவண கோட்டம் படம் திரைக்கு வந்தபோது விக்ரம் சுகுமாரனுடைய படைப்பு என்பதால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் படத்தை பார்க்கும்போது அந்த முதல் படத்தில் கிடைத்த அந்த திருப்தின்றல அது இரண்டாவது படத்தில் படம் பார்த்தோருக்கு கிடைக்கவில்லை. படம் ஓடணும் அப்படின்றதுக்காக சில சமரசங்களை அவர் செய்து கொண்டு இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் அப்படின்றத படம் பார்த்தவர்களால் உணர முடிந்தது. மாறுபட்ட கதை கருக்களை கொண்டு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்ற முயற்சியில் அப்பப்போ பல இயக்குநர்கள் பட உலகில் பணியாற்றி தங்களுடைய திறமைகளை திரைப்படமாக எடுத்து ஆழமான முத்திரைகளை பதித்து அப்படின்ற காரியங்கள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வித்தியாசமான திரைப்படத்தை தர வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்ட அருமையான இயக்குனர்களில் ஒருவர் இந்த விக்ரம் சுகுமாரன். இப்படிப்பட்ட மாறுபட்ட சிந்தனை கொண்ட
ஒரு திரைப்பட இயக்குனர் தன்னுடைய 3வது திரைப்படத்தை இயக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தருணத்தில் சிறிதும் எதிர்பாராமல் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பால் மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது அப்படின்னு வரும்போது அது எந்த அளவிற்கு பட உலகில் வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு திறமையான இயக்குனர் நம்மிடம் இருந்து பிரியா விடைபெற்று இந்த மண்ணை விட்டு நீங்குகிறார் அப்படின்னு வரும்போது உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய, கவலை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பதே உண்மை. அப்படிப்பட்ட மறக்க முடியாத அளவிற்கு தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய பெயரை பட உலக வரலாற்றில் பதித்துவிட்டு சென்ற விக்ரம் சுகுமாரனை பற்றி சில விஷயங்களையாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்களை நான் இங்கு பதிவிடுகிறேன்.